அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீட்டில் நாட்டில் எல்லா இடத்துலையும் பொருளாதார முன்னேற்றம் தேவைப்படுது. ஓகேங்களா? இந்த பொருளாதார முன்னேற்றத்திற்கு அரசாங்கம் ஒரு காரணம், தனிப்பட்ட நபர்களுடைய வருவாய் பெருக்கம், வேலை, இதெல்லாம் கூட ஒரு காரணம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடை, இந்தியாவை பார்க்கலாம், பர்டிகுலர் தமிழ்நாடை பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு காலத்தில் ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புகை கூண்டு இருக்கும், அதுலேருந்து யூனிஃபார்மோட எம்ப்ளாயிஸ் வெளியே வருவாங்க. இதுதான் அன்னைக்கு உள்ள நிலைமை. ஆனால் இன்னைக்கு ஐடி கம்பெனி நிறைய வந்துச்சு. இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கே ஆச்சரியமா இருக்குது, தமிழ்நாடா இது வெளிநாடா அப்படின்னு ஒரு ஆச்சரியம். அடுத்து உள்ளே போகிற பணியாளர்கள், இந்த ஐடி பீப்புள்ஸ் எல்லாருமே பார்க்குறதுக்கே ரிச்சாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக, ஆண்களும் பெண்களும் அது உள்ளே போகிற அழகும் வெளியே வர அழகும் ரொம்ப பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. பேரண்ட்ஸ் தைரியமாக அவங்கள அனுப்புகிறாங்க வேலைக்கு. 2-3 ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறாங்க, ஆனாலும் பாதுகாப்போடு அவங்க பஸ் அனுப்பி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. சாப்பாடு பிரச்சனை கிடையாது, ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்த இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது இவங்க வேலையை செஞ்சதுக்கப்புறம் தான் அதிகமாயிடுச்சு. எப்படின்னா அன்றைக்கி ஒரு பெண்கள் அப்படின்னா அவங்க டெய்லரிங் கிளாஸ் போவாங்க, சாதாரணமாக படிச்சிருந்தா. அப்படி இல்லைன்னா நர்சிங் போவாங்க, இல்லைன்னா வீட்டில் ஏதாவது டியூஷன் எடுப்பாங்க. இப்படி சின்ன சின்ன வேலையை செய்வாங்க. யாரோ ஒரு சிலர் தான் நல்லா படித்து ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு போவாங்க, டாக்டராக போவாங்க, வக்கீலாக போவாங்க. ஆனால் மெஜாரிட்டியான பீப்புள் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு +2 படித்து கூட கம்ப்யூட்டரில் படித்த பெண்கள் நல்ல ஜாபுக்கு போகிறாங்க, இந்த ஐடி கம்பெனிக்கு போகிறாங்க. அவங்களோட வருமானம் நல்லா இருக்குது, அவங்களோட வாழ்க்கை தரம் உயருது, குடும்ப நலனும் உயருது, நாடும் முன்னேறுது. இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயங்கள். அவங்க விரல் நுனியில் ஆங்கிலம் பேசுகிறாங்க, விரல் நுனியில் உலகத்தையே வச்சுருக்காங்க. ஒரு விரல் நுனியில் ஆன் பண்ணாங்கன்னா எந்த பொருளையும் வாங்க முடியும். விரல் நுனியில் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே சாப்பாடு வரும். விரல் நுனியே மருத்துவ உலகத்தையே சந்திக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே விரல் நுனியிலேயே அவங்க செய்யக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவங்க மொத்த பார்த்தாலே நமக்கு தெரியும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. பர்டிகுலர் பெண்கள். ஆண்கள் அவங்களும் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறப்ப ப்ரௌடாக ஷூ போட்டு டை கட்டி ரொம்ப கம்பீரமாக போகிறாங்க. வெளியே வரப்போதும் அந்த குரூப் அப்படியே ரொம்ப அருமையாக வராங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஐடி கம்பெனி ஒரு இடத்துல வந்ததுன்னா உடனே அந்த ஏரியாவில் உள்ள எல்லா வீடுகளும் வாடகை அதிகமாகிடுது. பொருளாதார முன்னேற்றம், பிளாட்டோடைய வேல்யூலாம் ரொம்ப அதிகமாகிடுது. பொருளாதார முன்னேற்றம் நினைச்ச உடனே இவங்க இந்த வேலையில் உள்ளவங்களுக்கு லோன் உடனே கிடைக்குது. ஒரு வீடை வாங்குறாங்க, லேண்ட் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க. இப்படி எந்த விதத்தில் பார்த்தாலும் அவங்களுடைய சுய முன்னேற்றம் நாட்டுடைய முன்னேற்றம் ஆகுது. இதெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான விஷயம்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த சுயநலம் அப்படின்றது ரொம்ப அருமையாக இருக்கிறதுனால அவங்க உள்ள பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். ஐடி கம்பெனி வந்ததுனால ஏற்பட்ட பெரிய மாறுதல்கள். ஒரு பெண் தனக்கு திருமணத்துக்கு தேவையான பொருளை அவர்களே சேர்த்து கொள்ளக்கூடிய நிலைமை. ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து அவங்க தங்கைகளுக்கு திருமணம் பண்ணி தானும் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. அப்போ ஒரு குடும்பம் முன்னேறும் பொழுதுலாம் நாடு முன்னேறும், நாடு முன்னேறும் பொழுதுலாம் நம்மளும் முன்னேறுவோம். இதுதான் ரெண்டுக்குள்ள ஒரு ஒற்றுமை. ஸோ நம்ம எப்பெல்லாம் முன்னேறமோ நாடு முன்னேறும், நாடு முன்னேறும் பொழுது நம்மளும் முன்னேறுவோம். இந்த ஐடி கம்பெனி வந்ததுக்கப்புறம் எல்லா விதத்திலையுமே உயர்ந்த நிலைக்கு எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கட்.